أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين يقولون ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. அல்லாஹ் தஆலாவின் அருளால் கொழும்பு ஜமாத்தின் மஜ்லிஸ் குத்தாமுல் அஹமதியாவின் சார்பில் இன்று தர்பியத்துக்கான ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலாவுக்காக முதலாக என்னுடைய நன்றி துதிகளை தெரிவித்தவாறு இங்கு அமர்ந்திருக்கும் எனது மதிப்புக்குரிய கொழும்பு ஜமாத்தின் சதுர் சாஹிப் அவர்களுக்கும் இலங்கை மஜ்லிஸ் குத்தாமுல் அஹமதியாவின் நேஷனல் சதுர் சாஹிப் அவர்களுக்கும் கொழும்பு ஜமாத்தின் குத்தாம் காயித் சாஹிப் அவர்களுக்கும் இங்கு வருகை தந்திருக்கும் எனது அன்பார்ந்த சகோதரர்கள் அனைவருக்கும் எனது மனமு வந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாமிய திருமணம் சம்பந்தமாக பல அம்சங்களை குறித்து கருத்துக்களை எடுத்து வைக்குமாறு என்னிடம் வேண்டப்பட்டிருக்கின்றது. அதாவது இலங்கை ஜமாத்தில் தற்போது நடைபெற்று வரும் சம்பிரதாய திருமணங்களின் முறை என்ன, அதில் நல்ல விடயங்களும் இருக்கின்றன, தீய விடயங்களும் இருக்கின்றன. அதே போன்று இஸ்லாம் அஹமதியத்தின் போதனைகளுக்கு ஏற்ப திருமணங்கள் வலிமாக்கல் செய்யப்பட வேண்டிய சரியான முறை என்ன, யாரை திருமணம் செய்து கொள்ள முடியும், யாரை திருமணம் செய்வது மார்க்க ரீதியில் சிறந்தது என்ற அம்சத்தின் அடிப்படையில் திருமண விடயங்களில் அவதூறு பரப்புதல் மற்றும் ஜமாத் நடவடிக்கைகள் விடயத்தில் அவசரப்படுதல் போன்ற விஷயங்கள், அதே போன்று திருமண தொடர்பான பொதுவான அறிவுரைகளையும் எடுத்து வைக்குமாறு என்னிடம் வேண்டப்பட்டிருக்கின்றது. உண்மையிலே அஹ்மதிகளாகிய நாம் மிகவும் பாக்கியசாலிகளாக இருக்கின்றோம். ஹஸரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் முன்னறிவிக்கப்பட்ட இந்த காலத்தில் வருகை தந்த இமாம் மஹதியாகவும் மஸீஹ் மௌதாகவும் அது மிர்சா குலாம் முஹம்மது அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகை தந்தார்கள். அன்னாரை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அன்னாருடைய ஜமாத்தில் நாம் இணைந்திருக்கின்றோம். இதனால் நாங்கள் அஹமதி முஸ்லிம்கள் என்று அழைக்கப்படுகின்றோம். ஹஸரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிலைநாட்டிய இஸ்லாமிய அதாவது போதனைகளை மீண்டும் இந்த காலத்தில் இமாம் மஹதியின் மூலமாக இதனை நிலைநாட்டி இஸ்லாத்துக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை இறைவனால் அதனை கொண்டு வருவான் என்று வேத கிரந்தங்களிலும் விசேஷமாக திருக்குரானிலும் ஹதீஸ்களிலும் காணப்படுகின்றது. எனவே அஹ்மதி முஸ்லீம்கள் என்று நாங்கள் உலகத்துக்கு எடுத்து கூறுகின்றோம். அது முழுக்க முழுக்க ஹஸரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த இஸ்லாமிய போதனைக்கு அடிப்படையிலே எங்களுடைய வாதங்களும் அதே போன்று எங்களுடைய முன்மாதிரிகளும் இருக்கின்றன. இதற்கு ஒரு உயிர் தரக்கூடிய ஒரு நீரூற்றாக இந்த காலத்தில் வருகை தந்த ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலம் எங்களுக்கு எங்களுடைய சீர்திருத்தத்துக்கான எல்லா வழிகளையும் அன்னார்
தந்திருக்கின்றார்கள். பிறகு அன்னாருடைய வசியத் மூலமாக இன்றைய காலத்தில் 5வது ஹிலாஃபத்தும் தொடர்கின்றது. எனவே காலத்தின் ஹலீஃபா ஹசரத் கலிஃபத்துல் மஸீஹ் அல் காமிஸ் அயத்துல்லா அப்துல் அசீஸ் அவர்கள் ஒவ்வொரு ஹுத்பா ஜும்மாவுடைய அதாவது ஹுத்பா ஜும்மாவின் மூலமாகவும் எங்களுடைய ஆன்மீக வளர்ச்சிக்காகவும் முன்னேற்றத்துக்காகவும் எங்களுடைய சீர்திருத்தத்துக்காகவும் அருமையான போதனைகளை வழங்கி வருகின்றார்கள். அதே போன்று எங்களுடைய தர்பியத்துக்கான சில விசேடமான நாட்களில் வைபவங்களில் எங்களுக்கு உரையாற்றவும் செய்கின்றார்கள். இப்பேற்பட்ட ஒரு நற்பாக்கியம் ஏனைய சமுதாயங்களுக்கு இறைவனுடைய அனுக்கிரகங்கள் மூலமாக கிடைக்கக்கூடியதாக நாம் காணவே முடியாது. ஏனென்றால் ஹஜரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தில் வருகை தந்த ஹஜரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொள்வது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கட்டளையாக இருக்கின்றது. எனவே அன்னாரை ஏற்றுக்கொள்வதனால்தான் இந்த எல்லா விதமான ஆன்மீக லௌகிக பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும். எனவே அந்த வகையில் நாங்கள் மிகவும் பாக்கியசாலிகளாக இருக்கின்றோம். இஸ்லாமிய திருமணத்தை பற்றி எடுத்து கூறுவதாக இருந்தால் அது ஒரு சமுத்திரத்தை போன்ற ஞானங்கள் நிறைந்த விடயங்களாக இருக்கின்றது. எனவே இந்த குறுகிய நேரத்துக்குள் இந்த அம்சங்களின் அடிப்படையில் சில விஷயங்களை நான் எடுத்து கூற முயற்சி செய்கின்றேன். திருமணம் என்பது அன்பு, நேசம், அருள், ஆசீர்வாதம் மற்றும் பரஸ்பரம் நிம்மதியை உருவாக்குவதற்கு நிலைநாட்டப்பட்ட ஒரு தூய உறவாகவே கணிக்கப்படுகின்றது. எனவே விசேஷமாக முஸ்லீம் ஆண்கள், பெண்கள் அனைவரும் இதனை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா எங்களை படைத்து எங்களுக்கு ஜோடிகளையும் தந்து அதன் மூலமாக ஒரு தூய உறவை உருவாக்குவதன் மூலம் ஒரு தூய சமுதாயத்தையும் நிலைநாட்டக்கூடிய அந்த பொறுப்பு எங்களுக்கு சுமத்தப்பட்டிருக்கின்றது. அதற்கான வழிகாட்டல்களை திருக்குர்ஆன் மூலமாகவும் ஹஸரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்கள் மூலமாகவும் ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய போதனைகள் மூலமாகவும் காலத்தின் ஹலீஃபா அவர்களுடைய வழிகாட்டல் மூலமாகவும் எங்களுக்கு கிடைக்கின்றது. ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், நிகா என்பது முன்னேற்றத்துக்காக ஆண் பெண் இருவருக்கிடையில் செய்து கொண்ட ஒரு உறுதிமொழியாக இருக்கின்றது. இந்த உறுதிமொழியை பொய்யாக்குபவராக அகமதிகளாகிய நீங்கள் ஆகிவிடக்கூடாது என்று மஸீஹ் மவ்ஊத் அவர் கூறுகின்றார்கள். அதாவது இந்த திருமணம், இஸ்லாமிய திருமணம், அது எதன் அடிப்படையில் அமைந்திருக்கின்றது, அவருடைய உண்மையான நோக்கங்கள் என்ன, திருமணம் செய்வதன் நோக்கங்கள் இருக்கின்றன, உத்தேசங்கள் இருக்கின்றது. அது திருக்குர்ஆனும் ஹதீஸ்களும் வழிகாட்டுகின்றன. அதனை புரிந்து செயல்படுவதன் மூலமாகத்தான் அல்லாஹ் தஆலாவுடைய அருள்களும் ஆசீர்வாதங்களும் கிடைக்கின்றது, வாழ்க்கையில் வெற்றியும் கிடைக்கின்றது. அதே போன்று திருமணம் என்பது அது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் நிலைநாட்டப்படக்கூடிய ஒரு தூய உறவாக இருக்கின்றது. அதனை மார்க்க ரீதியிலாக நாங்கள் நிக்கான் நாங்கள் கூறுகின்றோம். எனவே ஒரு பெண் எதற்காக திருமணம் செய்யப்படுகின்றாள் என்ற விஷயத்தை ஹஸரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள். துன்கஹுல் மர்அத்து லி அர்பைன், அதாவது 4 விடயங்களுக்காக ஒரு பெண் மணமுடிக்கப்படுகின்றாள், திருமணம் செய்யப்படுகின்றாள். ஒன்று, அதாவது
வலி மாலிஹா, அதாவது அவளுடைய சொத்தை முன்வைத்து திருமணம் செய்யப்படுகின்றார். வலி ஹசபிஹா, அவளுடைய குடும்ப அந்தஸ்தத்தை முன்வைத்து திருமணம் செய்யப்படுகின்றார். மூன்றாவது வலி ஜமாலிஹா, அவளுடைய அலங்காரத்தை முன்வைத்து திருமணம் செய்யப்படுகின்றார். நான்காவது வலி தீனிஹா, அவருடைய மார்க்க பற்றை முன்வைத்து திருமணம் செய்யப்படுகின்றார். இஸ்லாம் இந்த 4 விஷயங்களிலும் எதற்கு முக்கியத்துவம் அளிக்கின்றதென்றால், ஹசரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அதாவது ஃபஸ்ஃபுர் பிஸாதி தீன், அதாவது நீங்கள் மார்க்க பற்றுக்கு முன்னுரிமை கொடுங்கள், இல்லாவிட்டால் தரிபத் யதாக, நீங்கள் உங்களுடைய கையினாலே அழிவை தேடிக்கொள்வீர்கள். எனவே ஹசரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த தூய அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தில் இஸ்லாத்துடைய ஷரியத்தை நிலைநாட்டும் வகையில் எங்களுடைய எல்லா விதமான அமல்களும் அமைந்திருக்கின்றது. எங்களுடைய இல்லற வாழ்வும் கூட அந்த இஸ்லாமிய ஷரியத்தின் அடிப்படையிலே அமைய வேண்டும் என்பதே ஹசரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது. பாருங்கள், இஸ்லாமிய திருமணம் எந்த நோக்கத்துக்காக செய்யப்படுகின்றது, இதை நாங்கள் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். இதனை புரியாமல் தான் பலவிதமான அதாவது சண்டை சச்சரவுகள், குழப்பங்கள் ஏற்படுகின்றது, உயர்த்தாழ்வுகள் ஏற்படுகின்றது. அதாவது இஸ்லாத்தின் போதனையின் அடிப்படையில் திருமணம் 4 நோக்கங்களை கொண்டு செய்யப்படுகின்றது. அந்த 4 நோக்கங்களும் அந்த திருமணத்தின் மூலமாக நிறைவேறினால் அது எல்லா வகையிலுமே அல்லாஹ் தஆலாவுடைய பரக்கத்துக்கு காரணமாக அமைகின்றது. இந்த விஷயத்தில் அதாவது திருமணம் முடித்தவர்களும் வருகை தந்திருக்கின்றார்கள், திருமணம் ஆகாதவர்களும் வருகை தந்திருக்கின்றார்கள். திருமணம் முடித்து பிள்ளைகளும் இருக்கக்கூடிய தாய் தந்தைமார்களும் இருக்கின்றார்கள். ஆனால் இந்த ஞானத்தை கற்றுக்கொள்வது எல்லோருடைய கடமையாகும். எனவே இஸ்லாம் பொதுவாக எல்லோருக்குமே வழிகாட்டக்கூடிய ஒரு மதமாக இருக்கின்றது. திறந்து காட்டப்படுகின்றது இந்த விஷயங்கள், நோக்கங்கள். ஒன்று, திருமணம் எந்த நோக்கத்துக்காக செய்யப்படுகின்றது என்றால், அதாவது மனிதனுடைய சில குறைபாடுகள் இருக்கின்றன, சில பலவீனங்கள் இருக்கின்றன, நோய்கள் இருக்கின்றன. அந்த விடயங்களிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவனுக்கு திருமணம் தேவைப்படுகின்றது. ஒன்று, அதாவது அவனுடைய ஒழுக்க ரீதியிலான அதாவது குறைபாடுகள், பலவீனங்கள், நோய்கள் இருக்கின்றன. அதே போன்று அவனுடைய அதாவது ஆன்மீக ரீதியிலான அதாவது சில நோய்கள், குறைபாடுகள், பலவீனங்கள் காணப்படுகின்றன. அதே போன்று அவனுடைய ஒழுக்க ரீதியிலான, அதே போன்று அவனுடைய உடல் ரீதியிலான சில அதாவது சில குறைபாடுகள், பலவீனங்கள், நோய்கள் காணப்படுகின்றன. இதனை வைத்துக்கொண்டு அவனுடைய வாழ்வில் வெற்றியடைய முடியாது. சில பேர் இருக்கின்றார்கள், திருமணம் முடிக்காமல் அதாவது தனிக்கட்டையாக இருப்பார்கள், ஒரு துறவரத்தை போன்றதாக இருக்கின்றது. அதாவது எங்களுக்கு திருமணம் தேவையில்லை, நாங்கள் சிங்கிளாக எங்களுடைய லைஃபை நாங்கள் கொண்டு போவோம். அதற்கும் கூட இஸ்லாம் அனுமதிப்பதில்லை. அதுக்கு ரஹ்பானியத் என்று கூறப்படுகின்றது. அதாவது மனம் முடிக்காமல் துறவரமாக வாழ்க்கை கழிப்பது இஸ்லாம் அனுமதிப்பதில்லை. லா ரஹ்பானியத் ஃபில் இஸ்லாம். எனவே அவன் மனம் முடிக்க வேண்டும், நிக்கா செய்ய வேண்டும். இது ஹசரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தாகவும் இருக்கின்றது. எனவே மனிதனுடைய ஒழுக்க ரீதியிலான, அதே போன்று அவனுடைய உடல் ரீதியிலான, ஆன்மீக ரீதியிலான குறைபாடுகளை, பலவீனங்களை, நோய்களை அகற்றிக்கொண்டு தூய்மையான வாழ்வை நிலைநாட்டுவதற்கு அவனுக்கு திருமணம் அவசியமாகின்றது.
இந்த நோக்கத்தை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். திருக்குர்ஆனில் கூறுகின்றது, அதாவது கைரு முசாஃபிஹின், அதாவது எந்த விதமான அதாவது காம ஆர்வங்களை நிலைநாட்டும் நோக்கத்துடன் திருமணம் முடிக்கப்படுவதில்லை, அதுக்கு அனுமதி இல்லை. உலக இச்சைகளை அதாவது முன்னோக்கி அவனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய காம ஆசைகளை அதனை நிறைவேற்றிக் கொள்வதற்காக இஸ்லாம் ஒருபொழுதும் திருமணத்துக்காக அனுமதிப்பதில்லை. பிறகு இது விசேஷமாக திருக்குர்ஆனில் கூறப்பட்டிருக்கின்றது, கைர முசாஃபி, இந்த விடையிலிருந்து அவன் தூய்மைப்பட வேண்டும். அந்த கைர் முசாஃபிஹீன் என்ற அந்த சொல்லுக்குள்ளே இந்த எல்லா விதமான நோய்களும் குறைபாடுகளும் அதாவது பலவீனங்களும் காணப்படுகின்றது. இரண்டாவது, மனிதன் எதற்காக திருமணம் செய்கின்றான் என்றால் அவனுடைய தூய வாரிசை இந்த உலகத்தில் நிலைநாட்டுவதற்காக, வருங்கால ஒரு சந்ததியை நிலைநாட்டுவதற்காக அது தேவைப்படுகின்றது. திருக்குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், நிசாவுக்கும் ஹர்சுல்லக்கும், உங்களுடைய பெண்கள் உங்களுக்கு ஒரு விளைச்சலான ஒரு நிலமாக இருக்கின்றார்கள். அந்த விளைச்சல் நிலத்தின் மூலமாக பயன்பெறுவதற்காக நீங்கள் விருப்பப்படி அதன் பக்கம் வாருங்கள். உங்களுடைய எதிர்காலத்துக்காக நீங்கள் அனுப்ப வேண்டியதை நீங்கள் அனுப்புங்கள். இது அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளையாக இருக்கின்றது. ஏனென்றால் மனிதன் வாரிசில்லாமல் இருப்பதில் மூலமாக எத்தனையோ அதாவது நஷ்டங்களுக்கு அவன் முகம் கொடுக்கின்றான். மூன்றாவது, அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் கூறுகின்றான், அது என்ன நோக்கம் என்றால், ஹலக்கலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா, அதாவது உங்களிலிருந்தே உங்களுக்கு இறைவன் மனைவிமார்களையும் தந்திருக்கின்றான். எதற்காக என்றால் அவர்கள் மூலமாக நீங்கள் மன அமைதி பெறுவதற்காக. அதாவது மன அமைதி என்பது அதில் எல்லா விதமான அதாவது ஹிதாயத்துகளும் அடங்குகின்றன. ஒரு மனிதன் மன நிம்மதியாக வாழ்வதற்கான எல்லா விதமான ஏற்பாடுகளும் அல்லாஹ் தஆலா அவனுடைய ஜோடியில் வைத்திருக்கின்றான். அது மூலமாக அதாவது திருமணம் மூலமாக அவன் மன அமைதி அடைகின்றான், நிம்மதி அடைகின்றான், மனதுக்கு சாந்தி ஏற்படுகின்றது. எனவே இந்த நோக்கமும் திருமணம் செய்வதற்கான ஒரு நோக்கமாக இருக்கின்றது. நான்காவது நோக்கம் என்னவென்றால், வஜஅல பைனக்கும் மவத்தன் வ ரஹ்மா, அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், அவன் உங்களுக்கு இடையில் உண்மையான நேசத்தையும் கருணையும் அதாவது ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றான். அதாவது உண்மையான இந்த நேசமும் கருணையும் எதற்காக, இதனை பற்றி நாங்கள் அடிக்கடி நிக்கா குத்பாவில் முன்வைக்கக்கூடிய ஆயத்துகள் மூலமாக விளங்குகின்றது. அதாவது விசேஷமாக திருக்குர்ஆனில் சூரா அன்-நிசாவின் ஆரம்ப ஆயத்திலே இது கூறப்படுகின்றது. அதாவது இரத்த உறவுகள் மூலமாகவும் நாங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்ச வேண்டும். இது அர்ஹாம் கூறப்படுகின்றது. எனவே இரத்த பந்தங்களை அதாவது இரத்த உறவுகளை நிலைநாட்டுவதற்காக திருமணம் மூலமாகத்தான் அது வெற்றி அடைகின்றது. அதன் மூலமாக இரண்டு அதாவது அவர்களுடைய இனங்கள் ஒன்று சேர்கின்றது. இதன் மூலமாக அவருடைய அந்த உறவு அதிகரித்து கொண்டே செல்கின்றது. மிகப்பெரிய ஒரு சமூகமாக அது மாறிவிடுகின்றது. இதுக்கு ஒரு முன் உதாரணம் ஹசரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருக்கின்றார்கள். எனவேதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் திருமணம் செய்யும் பொழுது அதாவது ஒரு பெண்ணை நீங்கள் தேர்ந்தெடுக்கின்றீர்கள், அவளிடம் மார்க்கப்பட்டிருக்கும் என்றால் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். என்றால் எல்லா விதமான அதாவது அருள்களும் பரக்கத்துகளும் அந்த விஷயத்தில் தான் போடப்பட்டிருக்கின்றது. எனவே ஹஸரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இப்பேற்பட்ட பெண்கள் அதிகமாக நேசம் காட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே போன்று பிள்ளை பெறக்கூடிய
வரம் பெற்றவர்களாக இருப்பார்கள். இவர்களை பார்த்து நீங்கள் மரணம் செய்யுங்கள் என்று ஹஸரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறுகின்றார்கள். இதெல்லாமே அதாவது ஒரு இஸ்லாமிய தூய திருமணத்துக்காக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை வெற்றியடை செய்வதற்காக செய்ய வேண்டிய அதாவது வழிமுறைகளாக இருக்கின்றது. பிறகு நாங்கள் பார்க்கின்றோம், அதாவது அல்லாஹ் தஆலா இப்பேற்பட்ட ஒரு தூய வாழ்க்கையை நிலைநாட்டுவதற்காக திருக்குரானில் துஆவையும் கற்றுத் தந்திருக்கின்றார். அதாவது அல்லாஹ் தஆலாவுடைய அருள் இல்லாமல் எதனையுமே உங்களால் சாதிக்க முடியாது. அதில் மிகப்பெரிய ஒரு அருள் என்னவென்றால் துஆவாக இருக்கின்றது. அகமதி முஸ்லிம்களை பொறுத்தவரையில் எங்களுடைய ஆத்மீய வெற்றிக்கு மூல காரணமே துஆவாகத்தான் இருக்கின்றது. எல்லா விஷயத்திலுமே நாங்கள் துஆவின் மூலமாகவே நாங்கள் அல்லாஹ் தஆலாவுடைய அருள்களை பெறுவதற்காக முயற்சி செய்கின்றோம். எனவே இதற்கான ஒரு அருமையான ஒரு துஆவை அல்லாஹ் தஆலா கற்றுத் தந்திருக்கின்றான் மோமின்களுக்கு. ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினா குர்ரத்த அய்னி வஜ்அல்னா லில் முத்தகீன இமாமா. ஏமதி இறைவா, நீ எங்களுடைய மனைவிமார்களை, எங்களுடைய சந்ததிகளை எங்களுடைய கண்களுக்கு குளிர்ச்சியளிக்கக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பாயாக. மேலும் நீ அவர்களுக்கு அதாவது முத்தகீன்களுக்கு இமாமாக்குவாயாக என்று நாங்கள் துஆ செய்கின்றோம். இது உண்மையிலே நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த துஆவின் மூலமாக எப்பேற்பட்ட ஒரு சாந்தி அமைதி ஏற்படுகின்றதென்றால், அதாவது குடும்பத்தில் உள்ள எல்லா விதமான சண்டை சச்சரவுகளும் அகன்று விடுகின்றது இந்த துஆவின் மூலமாக. திருமண வாழ்க்கையை நாங்கள் வெற்றியடை செய்வதற்காக அது எப்பொழுதும் ஒரு பசுமையான ஒரு மரத்தை போன்ற நிலையாக நாங்கள் ஆக்கிக்கொள்வது மிகவும் அவசியமாகும். ஒரு பசுமையான உறுதியான ஒரு மரம் எப்பேற்பட்டதென்றால் அவருடைய எல்லா கிளையிலும் பூ பூத்து கொண்டே இருக்கும், கனிகள் தந்து கொண்டே இருக்கும். அதே போன்று மக்களுக்கும் அதாவது அது மிகவும் பயன் தரக்கூடிய ஒரு மரமாக மாறிவிடுகின்றது, சாயல் தரக்கூடிய மரமாக மாறிவிடுகின்றது. அதாவது இல்லற வாழ்க்கை அல்லாஹ் தஆலாவுடைய விருப்பத்தின் அடிப்படையில் நாங்கள் அமைத்து கொண்டால் அது எல்லோருக்கும் ஒரு முன்மாதிரியாக அமைகின்றது. அவர்களும் அதன் மூலமாக பாடம் படிக்கின்றார்கள், அதனை பின்பற்றுகின்றார்கள். ஹஸரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கான ஒரு சிறந்த ஒரு வழிமுறையை முன்வைத்தார்கள். அது என்னவென்றால் வாஷிருஹுன்ன பில் மஅரூஃப், அதாவது நீங்கள் உங்கள் மனைவிமார்களுடன் மிகவும் நல்ல முறையில் பழகிக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். ஒரு நேரத்தில் ஹஸரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஹைருக்கும் ஹைருக்கும் லிஹாலி, அதாவது உங்களில் ஒவ்வொருவரும் உங்களுடைய மனைவிமார்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்கின்றீர்கள். உங்கள் எல்லோரை விட நான் மிகவும் சிறந்த முறையில் என்னுடைய மனைவிமார்களுடன் நான் நடந்து கொள்கின்றேன் என்று ஹஸரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இந்த விஷயத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது ஒரு ஹதீஸில் இவ்வாறு வருகின்றது. அதாவது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறினார்கள், எனக்கு இறக்கப்படும் ஒவ்வொரு இறை கட்டளையை முதலாவது நான் அமல் செய்கின்றேன். அதில் ஒன்றுதான் மனைவிமார்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்வதாகும். எனவே இந்த முன்மாதிரிப்படி நீங்கள் அமல் செய்யுங்கள், நீங்கள் இறை நேசர்களாக மாறிவிடுவீர்கள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். எனவே இறைவனுடைய நேசத்தை பெறக்கூடிய ஒரு வழியாகவும் இது அமைந்திருக்கின்றது. உங்களுடைய மனைவி மக்களுடன் நீங்கள் நல்ல முறையில் கருணையுடன் நீங்கள் நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் பார்க்கின்றோம், சில வேளையில் கணவன் மனைவிக்கும் இடையில் பல தகராறுகள் ஏற்படுகின்றன. இதுக்கு காரணம் என்னவென்றால் சுயநலம் அதுக்கு ஒரு காரணமாக அமைந்து விடுகின்றது. உலக இச்சைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக ஒரு பக்கச்சார்பில் இருந்து கணவனோ அல்லது மனைவி செயல்படுகின்றார். இதனால் உயர்த்தாழ்வு ஏற்படுகின்றது. அதாவது அவர்களுடைய கடமைகளை சரியான முறையில் செய்வதற்கு அவர்கள் தயாராகி விடுவதில்லை, பொறுப்புகளை உணர்ந்து கொள்வதில்லை. இதனால் அந்த குடும்பத்தில் தகராறுகள் ஏற்படுகின்றது, பிரிவு ஏற்படுகின்றது. எனவே ஹஸரத் முஹம்மது முஸ்தபா
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் உங்களுடைய மனைவியுடைய வாயில் அதாவது ஒரு பிடி சோறை நீங்கள் அதாவது ஒரு உணவை நீங்கள் போட்டாலும் அதற்கும் அல்லாஹ் தஆலா நற்கூலியை வழங்குகின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். இதன் அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்றோம், இந்த விஷயத்தில் எத்தனை பேர்கள் இதன் மூலமாக இந்த முன்மாதிரியை நிலைநாட்டுகின்றார்கள். இதில் மிகப்பெரிய ஒரு பாடம் இருக்கின்றது. இந்த முன்மாதிரியை நிலைநாட்டாத விடயத்தை நாங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது அதில் கர்வம், சுயநலம் இதெல்லாமே அதில் நுழைந்திருக்கும். இது ஷைத்தானுடைய வேலையாக அமைந்து விடுகின்றது. அதாவது ஷைத்தான் என்ன செய்கின்றான்? தூய உறவுகளுக்கு இடையில் பிளவை ஏற்படுத்துகின்றான். அது மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகின்றார்கள், வஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப், அதாவது நீங்கள் உங்களுடைய மனைவிமார்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்ற அந்த கட்டளையின் அடிப்படையில் அமல் செய்யாவிட்டால் உங்களுடைய மனைவி ஒரு கைதியான நிலையில்தான் இருக்கின்றாள். அவரை சந்திப்பதற்கு எவரும் வருவதில்லை, விசாரிப்பதற்கும் எவரும் வருவதில்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு தள்ளப்படுகின்றார். இல்லற வாழ்வை அதாவது வெற்றிகரமாக ஆக்கிக் கொள்வதற்காக நான் ஏற்கனவே கூறியிருந்தேன், துவா செய்வது மிகப்பெரிய ஒரு அருளாக இருக்கின்றது, அல்லாஹ் தஆலாவுடைய அருளாக இருக்கின்றது. ஹஜரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மாமனார் மீர் நாசிர் நவாப் சாஹிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தில்லியில் அவர்கள் வசித்திருந்தார்கள். மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இந்த ப்ரொபோசல் வந்ததும் அவர்கள் கூறினார்கள் ஒரு விஷயத்தை, என்னுடைய மகளுக்காக நான் அதிகமாக துவா செய்திருக்கின்றேன். நான் எந்த நிலையில் நான் துவா செய்தேன் என்றால், அதாவது நான் அறுக்கப்பட்ட ஒரு ஆடு எப்படி துடித்துடித்து கொண்டு இருக்குமோ அந்த நிலையிலிருந்து தான் நான் துவா செய்திருந்தேன். ஏ அல்லாஹ், என்னுடைய மகளுக்கு நாங்கள் நினைத்து கூட பார்க்காத வகையில் உயரிய அந்தஸ்தை நீ வழங்குவாயா. அதாவது மிகவும் மானம் மரியாதையுடன் வாழக்கூடிய அந்த வாழ்க்கை அவருக்கு வழங்குவாயா. பாருங்கள், அந்த தகப்பன் எந்த அளவு வேதனையுடன் அவர் அந்த துவாவும் செய்து வந்திருந்தார். தனது மக்களுக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு நல்ல தர்பியத்தும் கொடுத்து வந்திருந்தார். அல்லாஹ் தஆலா அவருடைய மகளாரை எப்பேற்பட்ட இடத்தில் சேர்த்து வைத்தான் என்று பாருங்கள். அதாவது வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவருடன் திருமணம் நடந்த அவருடைய மகளாருக்கு ஹஜ்ரத் அம்மா ஜான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகின்றார்கள், நான் ஒவ்வொரு தொழுகையிலும் எனது மனைவி மக்களுக்காக அதிகமாக நான் துவா செய்கின்றேன். எந்த ஒரு தொழுகையும் அவர்களுக்கு துவா செய்யாமல் இருந்ததில்லை. இப்பேற்பட்ட ஒரு அதாவது முன்மாதிரியான ஒரு புருஷராக ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திகழ்ந்திருக்கின்றார்கள். உண்மையிலே இல்லற வாழ்க்கை என்பது, அதாவது திருமண வாழ்க்கை என்பது ஒரு சர்வசாதாரண விஷயம் அல்ல. அதாவது 2 சக்கரை உள்ள ஒரு வண்டியை போன்றதாக, அந்த 2 சக்கரைகளும் கணவன் மனைவியாக இருக்கின்றார்கள். அவர்கள் உடன்பட்டு அவருடைய எந்த அளவு வேகத்தை அவர்கள் கூட்டிக் கொள்வார்களோ அந்த அளவுக்கு அவர்களுடைய அந்த லட்சியத்தை அவர்கள் அடைவார்கள். இது ஒரு முன்னுதாரணமாக இருக்கின்றது. இதனால்தான் திருக்குரான் கூறுகின்றது, ஹுன்ன லிபாசுல்லக்கும் வாந்தும் லிபாசுல்லஹுன்ன, அதாவது உங்களுடைய பெண்கள் உங்களுக்கு ஆடையாக இருக்கின்றார்கள், நீங்கள் அவர்களுக்கு ஆடையாக இருக்கின்றீர்கள். ஹஜரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மிகவும் அருமையான ஒரு அர்த்தத்தை இதுக்கு கொடுத்திருக்கின்றார்கள். நாங்கள் ஏன் ஆடைகளை அணிகின்றோம்? எங்களுடைய உடலில் உள்ள பலவீனங்களை மறைப்பதற்காக. அது முக்கியமான ஒரு பாயிண்ட் தான் அது. எனவே திருமணத்தின் மூலமாக கணவன் மனைவிமார்க்கிடத்தில் எப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமை ஏற்பட வேண்டும் என்றால் லிபாஸாக மாற வேண்டும். ஒருவர் மற்றவருடைய குற்றம் குறைகளை தேடி மற்றவர்களுக்கு எடுத்து கூறாமல் அதனை மறைத்து அவர்களுக்காக துவா செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். லிபாஸ். அதேபோல் நாங்கள் ஏன் ஆடைகளை அணிகின்றோம்?
எங்களுடைய அழகை மெருகூட்டுவதற்கு. ஒரு மனிதன் நல்ல ஆடைகளை அணிந்து சமூகத்தில் வருகின்றான் என்றால் சமூகம் அவனை மதிக்கின்றது. எனவே அல்லாஹ் தஆலா ஒவ்வொருவருக்கும் ஒரு அழகை தந்திருக்கின்றான். அந்த அழகை நிலைநாட்டுவதற்கு ஆடையும் ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாக அமைகின்றது. எனவே எனக்கு ஒரு மனைவி இருக்கின்றார், மனைவி கூறுங்க எனக்கு ஒரு கணவன் இருக்கின்றார், அதுவே மிகப்பெரிய ஒரு அழகாக இருக்கின்றது. ஒற்றுமையாக வாழக்கூடிய ஜோடிகள். அடுத்தது லிபாஸ், அதாவது இந்த ஆடை என்று கூறப்பட்டதுக்கு இன்னொரு காரணம் என்னவென்றால், அதாவது ஒவ்வொரு சூழலிலும் சில நேரத்தில் எங்களுடைய என்வாயன்மெண்ட் சூடாக இருக்கும், சில வேளை என்வாயன்மெண்ட் மிக கூலாக இருக்கும். இப்படித்தான் உலகத்துடைய காலநிலையாக இருக்கின்றது. அந்த காலநிலைக்கு ஏற்ற விதமாக நாம் வாழ வேண்டுமென்றால் அதுக்கு ஏற்ற விதமான ஆடைகளை நாங்கள் அணிய வேண்டும். அதாவது சூட்டு காலத்தில் அணியக்கூடிய ஆடைகள் வேறு, குளிர்காலத்தில் அணியக்கூடிய ஆடைகள் வேறு. இவ்வாறாக கணவன் மனைவிமார்கள் அமைந்து கொள்ள வேண்டும். இங்கு நான் சூடு குளிர் என்று கூறுவதற்கு காரணம் என்னவென்றால், வாழ்க்கையில் மேடு பள்ளங்கள் வருகின்றன, துக்கம் துயரங்கள் வருகின்ற, சந்தோஷங்கள் வருகின்றன. இப்படிப்பட்ட நேரத்தில் ஒருவருக்கொருவர் ஆடையாக மாற வேண்டும். அவருடைய மானம் மரியாதை காப்பாற்றுவதற்காக, சுயகௌரவத்தை காப்பாற்றுவதற்காக. இது ஹசரத் கல்மசீத் சானி ரலியல்லாஹு அவர்கள் கூறுகின்றார்கள். இவ்வாறாக ஒருவருக்கொருவர் லிபாஸாக மாறிவிட்டால் அவருடைய வாழ்க்கை ஜன்னத்தாக மாறிவிடுகின்றது. இந்த விஷயத்தை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஹசரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண்களுக்கு அறிவுரை கூறியது போன்று பெண்களுக்கும் அறிவுரை கூறியிருக்கின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அதாவது கணவனுக்கு மனைவி சஜதா செய்யும் அளவுக்கு அவர்கள் பணிய வேண்டும். அதாவது சஜதா செய்வது அது உண்மையிலே அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். சுஜூத் செய்வது, சுஜூத் என்பதன் அர்த்தமே அடிபணிதல், பணிவை காட்டுதல். எனவே மனைவி எந்த அளவுக்கு தன்னுடைய கணவனுக்கு மிகவும் பணிவு காட்டலாக கூடியவர்களாக மாறிவிடுகின்றார், அதிலே எல்லா விதமான பரக்கத்துகளும் அமைந்திருக்கின்றது. இங்கு ஒரு பெண் எந்தளவு படிப்பாளியாக இருந்தாலும், அறிவுள்ளவர்களாக இருந்தாலும், அல்லது செல்வந்தராக இருந்தாலும், அல்லது தான் நல்ல முறையில் சமூகத்தில் நான் வாழ்கின்றேன், இபாத்துகளை செய்து வருகின்றேன் என்று எடுத்து காட்டினாலும், அது வணக்க வழிபாடுகளை நிறைவு செய்தாலும், தனது கணவனுக்கு பணிவு காட்டவில்லை என்றால், அவள் கீழ்ப்படியவில்லை என்றால், அந்த பெண் ஒரு சாலிகான பெண்ணாக கூறவே முடியாது. இது ஹசரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கூறியிருக்கின்றார்கள். ஒரு ஹதீஸில் வருகின்றது, அதாவது மனைவியை பார்த்தவுடன் கணவனுடைய உள்ளத்தில் சாந்தி ஏற்படுகின்றது, அமைதி ஏற்படுகின்றது. அதே போன்று அந்த மனைவி தனது கணவனுக்கு முழுமையாக கீழ்ப்படுகின்றாள். அந்த கணவனுடைய எல்லா, அதாவது நன்மைகளுக்காக பாடுபடுகின்றாள் என்றால், அந்த பெண் தான் உலகத்தில் மிகவும் சிறந்த பொருள் என்று ஹசரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார். இது பெண்களுடைய தர்பியத்தின் பக்கம் கூறப்பட்ட விஷயங்கள் ஆகும். அடுத்த பொறுப்புகள் வருகின்றது. குல்லுக்கும் ராயின், ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகளாக இருக்கின்றார்கள். கணவன் மனைவி இரண்டு பேரும் வாழ்க்கை நடத்துகின்றார்கள் என்றால் கணவனுக்கும் பொறுப்புகள் இருக்கின்றது, மனைவிமாருக்கும் பொறுப்பு இருக்கின்றது. கணவனுடைய பொறுப்பு என்ன, இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது மனைவி மக்களை நடத்துவது, அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவது, அவர்களுக்குள் வாழ்வதற்கான இடம் வேண்டும், உணவு உண்பதற்காக ஏற்பாடுகள் செய்ய வேண்டும், ஆடைகளுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும், அவருடைய வீட்டு தேவைகளை செய்து கொடுக்க வேண்டும். இதெல்லாமே
ஆண்களுடைய பொறுப்பு பெண்களுடைய அல்ல. பெண்களுடைய பொறுப்பு என்னவென்றால் ஆணுடைய வீட்டை பராமரிப்பது. அதில் நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கின்றன. அதாவது பிள்ளைகளுக்கு தர்பியத் வழங்குவது, கணவனுடைய தேவைகளை நிறைவேற்றுவது, அவருடைய வீட்டை பாதுகாப்பது, இது மனைவியுடைய மிகப்பெரிய ஒரு பொறுப்பாகும். இந்த பொறுப்புகளை சரியான முறையில் நிறைவேற்றாமல் இருந்தால் பிறகு அதே வீட்டிலே குழப்பங்கள் ஏற்படுகின்றது. அந்த குழப்பங்கள் மூலமாக ஏற்படுகின்ற தீய விளைவுகள் அவருடைய பிள்ளைகளுக்கும் ஏற்படுகின்றது. அதாவது கணவன் மனைவி 2 பேருக்கும் சண்டை செய்கின்றார்கள் என்றால் வாக்குவாதம் போய்கொண்டிருக்கின்றது. தகாத வார்த்தைகளை பாவிக்கின்றார்கள் என்றால் அந்த தீய தாக்கம் பிள்ளைகளுக்கு ஏற்படுகின்றது. அவர்கள் மனநோயாளிகளாக மாறிவிடுகின்றார்கள், மனதால் பாதிக்கப்படுகின்றார்கள். ஹசரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கணவனுக்கு பணிவு காட்டக்கூடிய பெண்ணை அல்லாஹ் தஆலா அழிவிலிருந்து காப்பாற்றுவான். அவருடைய பிள்ளைகள் நீண்ட ஆயுளை பெறுவார்கள், தூய்மை அடைவார்கள். இதுவே இறைவனுடைய வாக்குறுதியாக இருக்கின்றது. இதை எப்போது நாங்கள் நினைவுத்துக் கொள்ள வேண்டும். அதாவது பெண்ணின் பக்கமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவனம் செலுத்தியிருக்கின்றார்கள். அதே போன்று ஆண்களுக்கும் கூறியிருக்கின்றார்கள், உங்களுக்கு பெண்களை விட ஒரு உயர்ந்த தர்ஜாவை அல்லாஹ் தஆலா தந்திருக்கின்றான். அதனை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமென்றால் அந்த சர்டிபிகேட்டை நீங்கள் உங்களுடைய மனைவி மூலமாகத்தான் பெற வேண்டும். இல்லாவிட்டால் அதில் எந்த விதமான பிரயோசனம் இல்லை. அதாவது கல்மத் சானி அவர் கூறினார்கள், ஒரு கணவனுடைய ஆரம்ப சோதனை அல்லது அவனுடைய அந்த சோதனையின் முதல் பாசாகக்கூடிய கட்டம் அல்லது அவனுடைய சோதனையிலிருந்து வெற்றி பெறுவதற்கான சான்றிதழ் அவனுடைய மனைவியாகத்தான் இருக்கின்றார். ஒரு மனைவி தன்னுடைய கணவனை பற்றி அவதூறுகளை குறைபாடுகளை பேசி திரிகின்றார்கள் என்றால் அந்த கணவனுடைய நிலையை அறிந்து கொள்வதற்கு அதுவே போதுமானது. அதாவது அதிலிருந்து விளங்குகின்றது கணவன் தனது மனைவியுடன் எப்படி பழகி வருகின்றான் என்று விளங்குகின்றது. எனவே இந்த விஷயத்தை நாங்கள் எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஹஜரத் கலீஃப் மஸீஹ் சானி ரலியல்லாஹு அவர்கள் பாருங்கள், தன்னுடைய தாய் தந்தைமார்களுக்கு எப்படிப்பட்ட துவாக்களை செய்திருக்கின்றார்கள். கூறுகின்றார்கள், ஒவ்வொரு ஜனாசா தொழுகையிலும் கேட்கப்படுகின்ற துவாவில் நான் நிச்சயமாக எனது பெற்றோருக்காக நான் துவா செய்திருக்கின்றேன். எந்த ஒரு ஜனாசாவிலும் என்னுடைய பெற்றோருக்கு செய்யாத ஜனாசா இருந்ததில்லை, எல்லாரும் நான் செய்திருக்கின்றேன். இது எதன் விளைவாக இப்பேற்பட்ட ஒரு தூய நிலை ஏற்படுகின்றது என்றால், அதாவது தாய் தந்தைமார்களுடைய அந்த தூய நிலையின் தாக்கம்தான் அது. அவர்கள் நல்ல தர்பியத்தை வழங்குகின்றார்கள், அவர்களுக்குள்ள நல்ல உண்மையான அந்த நேசம் பாசத்தை நிலைநாட்டுகின்றார்கள். இதன் மூலமாக நல்ல தாக்கத்தை பெறுகின்றார்கள் அந்த பிள்ளைகள். அவர்கள் இருந்தாலும் இந்த உலகத்தை விட்டு சென்றாலும் அந்த பெற்றோர்களுக்காக இந்த பிள்ளைகள் துவா செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதுதான் அந்த பாடம். பிறகு பாருங்கள், அதாவது ஒவ்வொரு தாய் தந்தைமார்கள் அல்லது கணவன் மனைவிகள் தன்னுடைய பிள்ளைகளை முத்தகீன்களாக ஆக்குவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். இறைவனுக்கு அஞ்சக்கூடிய மக்களாக ஆக்க வேண்டும். இதுதான் நாங்கள் கேட்கின்றோம். முத்தகீனை மாமா என்று நாங்கள் துவா கேட்கின்றோம். அதுதான் நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலிருந்து அதாவது விட்டு செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். மரணம் எல்லோருக்கும் நிச்சயமாக தான் இருக்கின்றது. ஆனால் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஏதாவது ஒரு ஆன்மீக ஒரு சொத்தை நாங்கள் விட்டு விட வேண்டும் என்று நாங்கள் விரும்புவதாக இருந்தால் எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் நல்ல தர்பியத்தை வழங்கிவிட்டு தான் நாங்கள் இந்த உலகத்திலிருந்து விட்டு செல்ல வேண்டும். இது மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாகும். ஒரு ஹதீஸில் இவ்வாறு வருகின்றது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு தந்தையின் மூலமாக தனது பிள்ளைகளுக்கு வழங்கக்கூடிய மிக சிறந்த பரிசு என்னவென்றால் அது மார்க்க பயிற்சியாகும். தாய் தந்தைமார்கள் வீட்டில் தொழுகைகளை நிலைநாட்டுவதில்லை என்றால்
அவருடைய பிள்ளைகளும் தொழுகையை நிலைநாட்ட மாட்டார்கள். மார்க்க பயிற்சி அளிப்பது என்று சொல்வது அந்த பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்கக்கூடியவர்கள் தாய் தந்தைமார்களாக இருக்கின்றார். எனவே இந்த விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அதாவது ஒரு தந்தை தனது மக்களுக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு மிகவும் சிறந்த ஒரு பரிசை வழங்குகின்றார் என்றால் அது அல்லாஹ் தாலாவின் முன்னிலையில், ரசூல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலையில் அது தர்பியத்தாக இருக்கின்றது, மார்க்க பயிற்சியாக இருக்கின்றது. எனவே தான் ஹஸரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அக்ரிமு அவுலாதக்கும் வாசனு அதபகும். எனவே நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு மதிப்பு கொடுங்கள், அவர்களை கௌரவியுங்கள், ரெஸ்பெக்டை வழங்குங்கள். கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். நீங்கள் அவர்கள் மதிக்கின்றீர்கள், அவர்கள் உங்களை மதிப்பார்கள். வாசினு அதபகும், அவர்களுக்கு நல்ல முறையில் ஒழுக்க பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுங்கள். பாருங்கள், ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் கூறினார்கள், இதற்காக நீங்கள் முதலாவது தங்களை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். உங்களுடைய நல்ல முன்மாதிரிகளை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நிலைநாட்டுங்கள். மேலும் உங்களுடைய பிள்ளைகள் முத்தக்கீன்களாக ஆகுவதற்காக துஆ செய்து கொண்டே இருங்கள். நீங்கள் எப்படி உலகத்துக்காக, அதாவது உலகளாவிய ரீதியில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொத்துக்களை பொருள்களை சேர்க்கின்றீர்களோ, அதனை விட 1000 மடங்கு தேவையானது என்னவென்றால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு மார்க்க பயிற்சியை வழங்குவதா. இதுதான் மிகவும் முக்கியமானது. உலகளாவிய ரீதியில் எங்களுடைய பிள்ளைகளுக்காக என்னென்ன தேவைகளை செய்ய வேண்டுமோ எல்லாமே நாங்கள் படிப்படியாக செய்கின்றோம், ஒழுங்காக செய்கின்றோம், பத்திரமாக எல்லா வேலையும் செய்கின்றோம். பேங்க் வரைக்கும் அந்த கவனம் சென்று வருகின்றது. அதனை விட மிக சிறந்தது என்னவென்றால், நீங்கள் இந்த உலகத்தை விட்டு செல்வதற்கு முன்பு உங்களுடைய பிள்ளைகளை முத்தக்கீன்களாக அவர்களுக்கு நல்ல தர்பியத்தை வழங்குங்கள். எனவே ஹஸரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்காக முன்மாதிரி, சிறந்த ஒரு முன்மாதிரியாக இருக்கின்றார்கள். எனவே நேரம் போதாமை காரணத்தினால் நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சில வாழ்க்கையில் சில நடந்த விஷயங்கள் நான் விட்டுவிடுகின்றேன். ஆனால் உண்மையிலே ஹஸரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் ஒரு சிறந்த ஒரு கணவனாகவே அன்னார் திகழ்ந்தார்கள். எது வரைக்கும் என்றால், சிறிய சிறிய வேலையிலும் கூட தனது மனைவிமார்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவார்கள், உதவி செய்வார்கள், அவர்களுடன் மிகவும் அன்பாக பழகுவார்கள், சில வேளை ஜோக்கும் பண்ணுவார்கள். அதே போன்று அவர்களை பற்றி சில விஷயங்களில், அதாவது மிகவும் சிறந்த முறையில் அவர்களை பிரேஸ் பண்ணுவார்கள். இதெல்லாம் தேவைப்படுகின்றது. ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்வை நிலைநாட்டுவதற்காக இந்த விஷயங்கள் தேவைப்படுகின்றது. பாருங்கள், ஒரு தடவை அக்கப்பக்கத்தில் இந்த ஒருவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து சந்திக்கின்றார் வீட்டில். அப்போது ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களும் இருக்கின்றார்கள். கூறுகின்றார்கள், அதாவது எங்களுக்கு ஒரு திருமண வைபவம் வருகின்றது, அதாவது ஒரு சாப்பாட்டுக்காக நாங்கள் ஒரு விருந்தை ஏற்பாடு செய்கின்றோம், விருந்தினர்களுக்காக. யார் ரசூலுல்லாஹ் நீங்கள் வருகை தர வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கூறினார்கள், என்னுடைய மனைவி ஆயிஷாவும் இருக்கின்றார்கள், அதாவது நானும் எனது மனைவியும் வருகின்றேன். அவர் கூறினார், இல்லை யார் ரசூலுல்லாஹ் உங்களுக்கு மட்டும்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அப்படியென்றால் நான் வரப்போவதில்லை. 2ஆம் தடவையும் வந்து கேட்டார்கள். அப்போதும் கூறினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் வரப்போவதில்லை. 3ஆம் தடவை வந்து சொன்னார்கள், யார் ரசூலுல்லாஹ் உங்களுக்கு மட்டும்தான், நான் வரப்போவதில்லை. பிறகுதான் வந்து கூறினார்கள், யார் ரசூலுல்லாஹ் நீங்கள் உங்களுடைய மனைவிமாரிடம் வாருங்கள். இதுதான் ரெஸ்பெக்ட். அதே போன்று வண்டியில் நாங்கள் செல்லும் பொழுது, எங்களுடைய மனைவிமார்களை கூட்டிக் கொண்டு செல்லும் பொழுது எப்படி ரெஸ்பெக்டுடன் நாங்கள் பழக வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்மாதிரியை பாருங்கள். ஒட்டகத்தின் மேல் அவருடைய மனைவிமார்களை வைத்து அவர்கள் மிகவும் மிருதுவான முறையில், மென்மையான முறையில், அவளுக்கு எந்த விதமான ஒரு கஷ்டம் ஏற்படாமல் இருக்கும் வகையில் அந்த பயணத்தை மேற்கொள்வார்கள். சிலர் அந்த ஒட்டகங்களை ஓட்டக்கூடியவராக இருப்பார்கள். அவர்களும் கூட கூறுவார்கள்,
ஒட்டகத்தை மெதுவாக ஓட்டு என்றால் மிகவும் பொறுமதியான கண்ணாடிகள் இருக்கின்றது. அது விழுந்தால் முறிந்துவிடும். பத்திரமாக போங்க. இந்த அளவுக்கு மிகவும் கண்ணியமான முறையில் ஹசரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியுடன் மனைவிமாருடன் நடந்திருக்கின்றார். ஹசரத் அப்துல் கரீம் சியால்கோட்டி ரஸியல்லாஹு தஆலா அவர்கள் ஹசரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒரு சிறந்தொரு ஆலிம் சஹாபி. அவர் தனது மனைவியுடன் சற்று கடினமாக நடந்து கொண்டதின் காரணத்தினால் அல்லாஹ் தஆலா அவருக்கு வஹி மூலமாக அறிவித்தார், மென்மையாக நடந்து கொள்ளுங்கள், மென்மையாக நடந்து கொள்ளுங்கள். அப்துல் கரீமுக்கு புரிய வையுங்கள். இதன் மூலமாக மஸீஹ் மவ்ஊத் அவர்கள் ஜமாத்துக்கு கொடுத்த தூது செய்தி என்னவென்று சொன்னால், இந்த வஹி வந்தது அப்துல் கரீமுக்கு மட்டுமல்ல, என்னுடைய ஜமாத்தில் சேர்ந்த அனைத்து ஆண்களுக்கும் இது பொதுவானதாகும். அவர்களுடைய மனைவிமாருடன் அவர்கள் மிகவும் நல்ல முறையில் மென்மையான முறையில் நடந்து கொள்ள வேண்டும். இது அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளையாக இருக்கின்றது. என்றால் சில வேளையில் கடினத்தை மேற்கொண்டு எதுவரைக்கும் இது செல்கின்றது என்றால் தலாக் ஹுலா வரைக்கும் செல்கின்றது. சில ஆண்கள் மத்தியில் இது ஒரு நோயாக பரவி வருகின்றது. ஒரு சர்வ சாதாரணமாக இந்த வேர்டை அவர்கள் யூஸ் பண்ணி கொள்கின்றார்கள். நான் உனக்கு தலாக் தருவேன், பத்திரமா இருக்கவே. இதெல்லாம் கடினமான விஷயம். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலும் இது இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு சஹாபி, அவருக்கு 2 மனைவிமார்கள். காதியானிலிருந்து அவர்களை விட்டுவிட்டு அவர்கள் ஆப்பிரிக்காவுக்கு சென்றிருந்தார்கள் மார்க்க பணிக்காக. அவர் ஒரு கடிதம் எழுதியிருந்தார் கலிஃபத்து மஸீஹ் அவ்வல் ரலியல்லாஹு அவர்களுக்கு. அந்த நேரத்தில் அவர்கள் கலிஃபாயில் மஸீஹ் மவ்ஊத் அவர்கள் இருக்கிறாங்க. மௌலானா நூருதீன் சாஹிப் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருந்தார்கள். அதில் எழுதியிருக்கின்றார்கள், நான் எனது மனைவிமாருக்கு கூறியிருந்தேன், நீங்கள் இங்கு ஆப்பிரிக்காவில் என்னுடன் வந்து தங்க வேண்டும், வாழ வேண்டும். அவர்கள் விருப்பம் தராமல் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நீங்கள் கூறுங்கள், அவர்கள் வந்து என்னோடு சேர்ந்து வாழவில்லை என்றால் நான் அவர்களுக்கு தலாக் கொடுப்பேன். இது அந்த கடிதத்தில் எழுதியிருந்தார். இந்த விஷயம் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய சபையில் வந்துச்சு. அது மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன கூறினார்கள், கடினமாக பழகக்கூடியவர்களிடம் நாங்கள் எப்படித்தான் பயன் பெற முடியும்? இவர்களால் என்ன மார்க்க சேவைகளை எங்களுக்கு பெற முடியும்? இப்படிப்பட்டவர்கள் எங்களுக்கு தேவையில்லை. ஒரு தடவை மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சபையில் இருக்கும் பொழுது ஒரு நபர் வந்திருந்தார். அவர் ஒரு சஹாபியிடம் கூறுகின்றார், மஸீஹ் மவ்ஊத் சஹாபியிடம், அதாவது நான் மனைவிக்கு நல்ல ஒரு லெசன் ஒன்று கொடுத்தேன், அவர் நல்ல ஒரு பாடம் ஒன்று கொடுத்தேன். என்னது? மிக கஷ்டப்பட்டு அவருடைய உம்மா வாப்பா அவங்களுடைய வீட்டிலிருந்து நான் கலட்டி எடுத்துன்னு வந்தீங்க. இது இப்போ நான் போயே விட மாட்டேன் சைடுக்கு. இந்த விஷயம் கேள்விப்பட்டது மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உடனே அந்த நபருக்கு கூறினார், என்னுடைய சபையிலிருந்து வெளியேறி விடுங்கள், இப்படிப்பட்ட மனிதருடன் எங்களுக்கு எந்த விதமான சம்மதமும் இல்லை. பிறகு அந்த மனிதன் தன்னுடைய தவறை புரிந்து கொண்டு தௌபா இஸ்திஃபார் அதிகமாக செய்து மன்னிப்பு வாங்கினார். பிறகு தான் மஸீஹ் மவ்ஊத் அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள் அந்த சபையில் வந்திருப்பதற்காக. இப்படிப்பட்ட அதாவது முன்மாதிரிகள் இருக்கின்றன. காலத்தின் கலிஃபத்துல் மஸீஹ் ஹாமிஸ் அவர்கள் ஒரு வேதனையான ஒரு விஷயத்தை எங்கள் முன் வைத்திருக்கின்றார்கள். நாங்கள் கடந்த குத்பாக்களில் நாங்கள் கேட்டிருக்கின்றோம். ஆனால் மனதில் எத்தனை பேர் எடுத்தார்கள் இந்த விஷயத்தின் பக்கம்? ஆனால் நிச்சயமாக இவர்கள் ஹுசூர் அவருடைய குத்பாயின் மூலமாக இந்த போதனைகளை கேட்கின்றார்களோ, அதன் மூலமாக நல்ல சீர்திருத்தங்களை உருவாக்கின்றார்களோ, அவருடைய வாழ்க்கை வெற்றி அடைகின்றது. ஜமாத்துடன் மிக உறுதியாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவருடைய பிள்ளைகள் வீணாகாது. இது ஒரு கேரண்டியாக இருக்கின்றது. ஹாமிஸ் அவர்கள் கூறுகின்றார்கள், மிர்சா மசூர் அஹமத் கலிஃபத்துல் மஸீஹ் அல் ஹாமிஸ் மிர்சா அவர்கள், சீர்குலைந்து போகும் வீடுகள் சுவர்க்கத்தின் தொட்டிலாக மாற வேண்டும் என்பதை நான் ஜமாத்துக்கு வேதனையுடன் கூறிக்கொள்கிறேன். சீர்குலைந்து போகும் வீடுகள் சுவர்க்கத்தின் தொட்டிலாக மாற வேண்டும் என்பதை நான் ஜமாத்துக்கு மிகவும் வேதனையாக கூறிக்கொள்ள வேண்டும்.
ஒவ்வொருவருடைய மனதிலும் இது பதிய வேண்டும் இந்த விஷயம், இந்த வார்த்தை. அதாவது காலத்தின் கலீஃபா அவர்கள் மட்டுமல்ல, மஸீஹ் மவ்ஊத் அவர்களும் கூட, எல்லா கலீஃபாக்களும் எங்களிடம் எதிர்பார்ப்பது இதுதான், உங்களுடைய வீடுகள் சுவர்க்கத்தின் தொட்டிலாக மாற வேண்டும். அதாவது மற்றவர்கள் கண்டு அவர்களுக்கு அவருடைய கண்களுக்கு குளிர்ச்சி அளிக்கக்கூடிய முன்மாதிரிகளாக இருக்க வேண்டும். இதுதான் தேவைப்படுகின்றது. எனவே நாங்கள் பார்க்கின்றோம், திருமண விடயங்களில் இஸ்லாம் அகமதுக்கு அதாவது ஒன்றுபடாத சில பிதுஅத்துகள் நாங்கள் உட்புகுத்துக் கொள்கின்றோம் சில வேளை. இதுக்கு காரணம் என்னவென்றால், அதாவது தீனுடைய தாக்கம் அல்ல, இது துனியாவுடைய தாக்கமாக இருக்கு. மற்ற மதத்தவர்களுடைய தீய தாக்கங்கள் தான் சில வேளையில் எங்களுடைய இஸ்லாமிய அதாவது திருமண நடைமுறையில் அதில் உட்புகுத்தப்படும் பொழுது இந்த விளைவுகள் ஏற்படுகின்றன, இந்த நஷ்டங்கள் ஏற்படுகின்றன. உண்மையிலே இஸ்லாத்தின் நிகா திருமணம் இது மிகவும் எளிய நடையில் தான் அமைய வேண்டும். இதுக்கு ஒரு முன்மாதிரி ஹசரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். நாங்கள் பார்க்கின்றோம், இதற்கு அதாவது மாறுபட்ட சில பண்பாடுகள், சில பழக்க வழக்கங்கள் இது ஊடுருவி கொண்டும் வருகின்றது. இதில் எளிய நடையில் நாங்கள் இதனை அமைக்கவில்லை என்றால் இது ஒரு நோயாக மாறிவிடும். தீனின் பக்கம் அல்ல எங்களுடைய கவனம் இருக்கும், துனியாவின் பக்கம்தான் கவனம் இருக்கும். இதனை நாங்கள் சாதிக்க நாங்கள் முயற்சி செய்தோம் என்றால் வியாதிக்காரராக நாங்கள் அமையும், சைக்கோவாக மாறி. எனவே இஸ்லாத்தின் திருமண விடயங்கள் எல்லாமே எளிய நடையில் தான் அமைந்திருக்கின்றன. நாங்கள் பார்க்கின்றோம், சிலருடைய நிக்கா அது மிகப்பெரிய ஒரு ஃபங்க்ஷனாக அமைக்கின்றார்கள், ஹை லெவலாக. எதுவரைக்கும் என்றால் சில நிக்காவில் கூட கார்ட்ஸ்களை அதாவது பங்கிட்டு கொடுக்கின்றார்கள். இப்பேற்பட்ட நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அதாவது நாங்கள் பார்க்கும்போது முஸ்லீம்கள் மத்தியில் இது அதிகமாக காணப்படுகின்றது. அதுக்கு முன்னுள்ள சில அதாவது வைபவங்கள் நடக்கின்றது, மரத்தோண்டி வைபவங்கள். இதற்காக நாங்கள் பார்க்கின்றோம், சில நாடுகளில் உள்ள முஸ்லீம்கள் எந்த அளவு வழிகேட்டில் போயிருக்கின்றார்கள் என்றால், இதற்காக பெரிய பெரிய மேடைகளை அமைக்கின்றார்கள், அலங்கரிக்கின்றார்கள், பல நாட்களாக சாப்பாடுகள் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். இதெல்லாமே ஒரு எல்லைக்குள்ளே வைத்துத்தான் நாங்கள் எளிய நடையில் செய்ய வேண்டும். மற்றவர்களை போல் நாங்கள் பார்த்து பழகக்கூடாது என்றும் ஹஸரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் கூறுகின்றார், மற்ற மதத்தவர்களுடைய செயல்பாட்டை கண்டு நீங்களும் செய்யாதீர்கள். அதே போல் நாங்கள் பார்க்கின்றோம், சிலருடைய ஜோடி பொருத்தமாகும் பொழுது பேச்சுவார்த்தை நடக்கின்றது, ப்ரொபோசல். அந்த நேரத்தில் அது இணங்கப்பட்டால் அந்த ஜோடி அதுக்கு அதை மோதிரம் மாற்றக்கூடிய அந்த வைபவம், அதிலும் பெரிய பெரிய ஃபங்க்ஷன்கள் நடக்கின்றது. அதுக்காக அதிகமாக செலவழிக்கின்றார்கள். அதே போன்று அப்படிப்பட்ட தருணத்தில் இந்த மறவை அதுவும் கூட ஒருவருக்கு ஒரு பரிமாறுவது இருக்கின்றது. சில நேரத்தில் அந்த மறவை சில ஃப்ரூட்ஸ்கள் நிறைந்த மறவை, சிலது அதாவது ஆடைகள் அதை பேக் பண்ணி, சிலது ஸ்வீட்ஸுகள் பேக் பண்ணி, இப்படி அதாவது இந்துக்களை போன்று இந்த இந்துக்கள் மூலமாக வந்த ட்ரெடிஷன் தான் இதெல்லாம். இது முஸ்லீம்கள் மத்தியிலும் காணப்படுகின்றது. அதே போன்று பெண்கள் மூலமாக அதாவது சீதனம் கொடுப்பது, இந்த சீதனத்தை காட்டுவதற்காக ஒரு டெக்கரேஷனும் மீக்குது. அப்படி மீக்குது. அவங்களுடைய குடும்பத்தவர்களை அழைத்து காட்டுகின்றால், இதுதான் எங்களுடைய சீதனமாக நாங்கள் கொடுக்குறோம். பெரிசா காட்டுவாங்க, ஃபர்னிச்சர்ஸுகள் அது இது எல்லாமே. அதுக்கு ஒரு சாப்பாடு வேறு. இதெல்லாம் வீண் விரயங்களாக இருக்கின்றது.
அதே போன்று நாங்கள் இப்போது பார்த்து வருகின்ற ஒரு விஷயம் என்னவென்றால், பெரிய பெரிய வெட்டிங் ஹால்களை புக் பண்ணுகின்றார். அதுக்கு லட்சக்கணக்கான செலவுகள் ஆகிவிடுகின்றன. நடப்பது ஒரு சில மணித்தியாலங்கள் மட்டும்தான். ஆனால் ஹசரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் செய்வதற்கான ஹால்களை புக் பண்ண வேண்டும், அந்த இடத்தில் மக்களை எல்லோரையும் வரவழைக்க வேண்டும், செலவழிக்க வேண்டும் என்று எங்கேயுமே கூறவில்லை. மிகவும் எளிய நடையில் அன்னாருடைய அந்த திருமணங்கள் நடந்திருக்கின்றது, சாபிகளும் நடந்திருக்கின்றது. அதாவது இந்த விஷயத்தில் இன்று நாங்கள் பார்க்கின்றோம் ஒரு காம்படிஷன் மாதிரி. இன்றைக்கு கோவிட்-19 வருவதற்கு முன்புள்ள நிலையை நாங்கள் பார்க்கும் பொழுது அது பெரிய ஒரு வேகமாக போட்டி கொண்டு போன ஒரு காலம்தான் அது. இவ்வாறாக அதாவது இதுவும் ஒரு விதமான உலக இச்சைகளாக இருக்கின்றது. அதை எளிய நடையில் அதனை நடாத்திருந்தால் அதை புதிய ஜோடிக்கு இன்னும் அத்தியாவசியமான தேவைகளை செய்து கொடுக்கலாம், அந்த லட்சக்கான செலவுகளை செலவழிப்பது பதிலாக. அதே போல் நாங்கள் பார்க்கின்றோம் கிஃப்ட்டுகளை கொடுப்பது, பரிசுகளை கொண்டு போகின்றார்கள் பெரிய பெரிய பார்சலாக, அதனை மக்களுக்கு காட்டுவதற்காகத்தான். இவ்வாறான வெளிவேஷங்கள் அவசியம் இல்லை. ஹசரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹுடைய காலத்தில் திருமணங்கள் நடந்தது, அதை இன்னார் பெரிய பெரிய பரிசுகள் கொண்டு வந்தார்கள் என்று எங்கேயுமே சரித்திரம் இல்லை. அதே போல் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலும் அன்னாருடைய கலீஃபாக்களுடைய காலத்திலும் கூட நாங்கள் பார்க்கின்றோம் மிகவும் எளிய நடையில் இது நடக்கும். ஆனால் ஒருவருக்கு விரும்பி கொடுப்பது அது மிகவும் ரகசியமாக செய்ய வேண்டிய விஷயமாக, அதனைத்தான் நாங்கள் பேண வேண்டும். அதனை அல்லாஹ் தஆலா விரும்புகின்றான். சில வேளையில் நாம் எம்மிடம் இவ்வளவு இருக்கின்றது என்று எடுத்து காட்டுவதற்காக, அதனை மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக அது ஒரு சுயநலத்தை நாங்கள் பெறுகின்றோம் அந்த இடத்தில். ஆனால் உண்மையிலே பார்க்கும் பொழுது ஏழை எளியவருடைய மனதை அது துன்புறுத்துகின்றது. அதனை யோசிப்பதில்லை. சமூகம் என்ற வகையில் நான் இந்த விஷயத்தை எல்லாமே பார்க்க வேண்டும். அதே போன்று நாங்கள் பார்க்கின்றோம் நிகா நடத்திய நாளிலும் சாப்பாடுகளுக்கான ஏற்பாடு, பெரிய பெரிய சாப்பாடு, சவான் போன்ற எத்தனையோ பல சவான்கள் ஆர்டர் பண்ணுகின்றார்கள். இதெல்லாமே வீண் விரயமாக இருக்கின்றது. இப்படி மாதிரி ஒரு நிகா குத்பாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகப்படுத்தவில்லை. இதெல்லாமே வீண் விரயங்களாக இருக்கின்றது. அதே போல் நாங்கள் பார்க்கின்றோம், அதாவது சில நேரத்தில் கைராமதி முஸ்லீம்கள் மூலமாக வந்த இது ஒரு பண்பாடு தான். அதாவது திருமணம் முடிந்துவிட்டாலும் ஒரு பார்ட்டி ஒன்று, அது ஒரு நைட் பார்ட்டி மாதிரி. அதே போல் வலிமா நடந்த பிறகும் அந்த ஒரு பழக்கத்தில் வருகின்றது. இதெல்லாமே வீண் விரயம். அதே போன்று இஸ்லாத்துடைய உண்மையான இந்த அதாவது ட்ரெடிஷனுக்கு ஒத்துப்போகாத விஷயங்களாக இருக்கின்றது, பித்அத் போன்ற விஷயங்களாக இருக்கின்றது. இதனால் நாம் பார்க்கின்றோம், அதாவது சில வேள் ப்ரொஃபஸர் அதை கொண்டு வந்து அதை ஜோடி பொருத்தம் அது சக்ஸஸ் ஆகின பிறகு நிக்காவும் இன்னும் நடத்தப்படவில்லை, திருமணமும் இன்னும் நடக்கவும் இல்லை, அந்த ஜோடியை ஃப்ரீயாக அனுப்புகிறாங்க, நீங்கள் அங்கே இங்கே சுற்றிட்டு வாங்க, அங்கே பயணம் போங்க, இங்கே பயணம் போங்க. இது ஒரு ட்ரெடிஷனாக மாறி வருகின்றது. ஒரு பேட் ட்ரெடிஷன் தான் இது. முஸ்லீம்கள் மத்தியில் இது அதாவது பரவலாக காணப்படுகின்றது. இது பிறகு ஃபேஸ்புக்கில் வருகின்றது. என்னது செல்ஃபி எடுக்கு, நாங்கள் புதிய ஜோடியாய்க்கு நிக்கா நடந்ததும் இல்லை. இப்படி மாதிரி சில விஷயங்கள் இருக்கின்றது. அதாவது இஸ்லாத்தின் உண்மையான எளிய நடையிலுள்ள இந்த பண்பாட்டில் இது புதிதாக சேர்க்கப்பட்ட விஷயங்களாக இருக்கின்றது. இதை நாங்கள் அணுகினால் அல்லாஹ் தஆலாவுடைய விருப்பத்தை அல்ல, வெறுப்பை தான் நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இவ்வாறாக இன்னொன்று வருகின்றது என்னவென்றால் ஒரு விதமான ஒரு சைகோ வெட்டிங் அனிவர்சரி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அன்னார் இருக்கும் வரை அவருடைய மனைவிமார்கள் பல ஆண்டுகளாக வாழ்ந்தார்கள்.
ஒவ்வொரு ஆண்டிலும் வெட்டிங் அனிவர்சரி எடுத்ததாக எங்கேயுமே இல்லை. இதெல்லாமே கிறிஸ்தவர்களுடைய பழக்க வழக்கங்களாக இருக்குது, யூதர்களுடைய பழக்க வழக்கங்களாக இருக்கின்றன. இவ்வாறான அதாவது விதத்திலிருந்து நாம் எங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அதே போன்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசேஷமாக திருமணம் ஒருவருக்கு நடந்தது என்றால் கல்யாணம் அதாவது மேரேஜ் அதாவது வெட்டிங் எப்போ வச்சிங்கன்னு கேட்கல, வலிமாவை கொடுத்தீங்களான்னு தான் கேட்டான். அந்த வலிமா என்ற விஷயத்துக்கு இன்று எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ கொடுக்கப்படுவதில்லை. எனவே வலிமாவுக்கு ஹஸரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார்கள். அதுவும் மிகவும் எளிய நடையில் தான். ஒரு சஹாபி அவருடைய திருமணம் நடந்ததாக கேள்விப்பட்டுச்சு. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து சந்தித்தார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய முகத்தின் மூலமாக அடையாளம் கண்டு கொண்டார்கள். உங்களுக்கு திருமணம் நடந்து விட்டது, வலிமா கொடுத்தீங்களான்னு சொன்னாங்க. இல்லைன்னு சொன்னாங்க. ஏதாவது ஒரு ஆட்டையாவது நீங்கள் குர்பான் கொடுத்து ஒரு சிலருக்கு நீங்கள் சாப்பாடு கொடுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் வெட்டிங்கை பற்றி கேட்கவும் இல்லை, ஒன்றும் கேட்கவும் இல்லை. இதுதான் அதாவது ஹஸரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டிய அழகிய முன்மாதிரிகளாக இருக்கின்றது. அதே போன்று மஹர் கொடுப்பது அது மிகவும் முக்கியம் வாய்ந்தது. அதாவது அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், வஆத்துன் நிசா சதகாத்துஹுன்ன நிஹ்லத்தன். அதாவது மஹர் கொடுப்பது என்பது எப்படி கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா இந்த திருக்குறானில் கூறுகின்றான். சூரா நிசா, நீங்கள் உங்களுடைய மனைவிமார்களுக்கு அவருடைய மஹர் அதாவது அவருடைய சொத்தை மன விருப்பத்துடன் கொடுங்க. மன கஷ்டத்துடன் இல்லை, மன விருப்பத்துடன். இது மிகவும் முக்கியம் வாய்ந்தது. சிலர் நிக்காயும் பொழுது பெரிய பெரிய தொகைகளை நியமிக்கின்றார்கள். ஆனால் பிறகு பார்க்கும் பொழுது இருந்த காலம் வரை அவர்கள் கொடுத்ததில்லை. அல்லது சில நேரத்தில் அதன் மூலமாக சண்டை சச்சரவுகளும் ஏற்படுகின்றன. உண்மை என்னவென்றால், திருமணம் ஆகும் பொழுது அந்த மஹரை நாங்கள் நியமிக்கின்றோம், அது எங்களுடைய தகுதிக்கு ஏற்ற விதமாக இருக்க வேண்டும். அப்பாற்பட்ட விஷயங்கள் அல்ல, ஏற்ற விதமாக இருக்க வேண்டும். எங்களுக்கு கொடுக்கக்கூடிய மஹராக இருக்க வேண்டும். அந்த மஹரை நாங்கள் கொடுத்து விட வேண்டும். இது அந்த மனைவியுடைய சொத்தாக இருக்கின்றது. எனவே ஹஸரத் கலீத் மஸீஹ் சானி ரலியல்லாஹு அவர்கள் அதற்காக ஒரு விஷயத்தை நிர்ணயித்தார்கள். ஒரு மாதாந்த வருமானம் பெறுகின்றார்கள் என்றால் குறைந்த அளவில் 6 மாதம் வருமானத்தையாவது அந்த மஹரில் நீங்கள் நியமிக்க வேண்டும். அடுத்து அவர்களுடைய வசதிக்கு ஏற்ற விதம் நியமிக்கலாம். எனவே இந்த விஷயத்திலும் சில தகராறுகள் ஏற்படுகின்றது. எனவே நாங்கள் விசேஷமாக இந்த நேரத்தில் இந்த திருமணம் சம்பந்தமான இந்த விடயங்களை, இஸ்லாமிய திருமண விஷயங்கள் நாங்கள் எடுத்து கூறுகின்றோம். எனவே நேரமும் அதிகமாக கடந்து செல்கின்றது. உண்மையிலே இந்த அம்சங்கள் எனக்கு தரப்பட்டிருக்கின்றது. இது ஒரு சமுத்திரத்தை போன்ற ஒரு விஷயங்களாக இருக்கின்றது. எனவே நான் விசேஷமாக குத்தாமுல் அஹ்மதியாவின் நேஷனல் சதர் சாஹிபிடம் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இப்பேற்பட்ட அதாவது திருமணம் சம்பந்தமான இல்லற வாழ்க்கையை வெற்றியடைச் செய்வதற்கான வழிமுறைகள், இஸ்லாமிய போதனைகள், அதாவது திருக்குரானுடைய போதனைகள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்கள், ஹதீஸ் மூலமாக கிடைக்கின்ற வழிகாட்டல்கள், மஸீஹ் மவ்ஊத் ஸல்லல்லாஹுடைய போதனைகள், அன்னாருடைய முன்மாதிரிகள், கலீஃபாக்களுடைய போதனைகள், அவருடைய முன்மாதிரிகள், அதே போன்று எங்களுடைய சில சாலிஹீன்களான அதாவது அகமதிகளுடைய சில நல்ல முன்மாதிரிகள் இருக்கின்றன. இதனை நாம் ஒரு நேரத்தில் மட்டுமல்ல, இதனை அடிக்கடி சந்திக்கக்கூடிய தருணமாக நாங்கள் ஆக்கிக்கொள்ள வேண்டும். அதாவது இந்த திருமணம் சம்பந்தமான விஷயம் இது ஒரு மிகவும் ஒரு பரந்தொரு விடயமாக இருக்கின்றது. உதாரணமாக எவரவர்களை நீங்கள் மனம் முடித்துக் கொள்ள முடியும், எவரவர்களை நீங்கள் மனம் முடித்துக் கொள்ளக்கூடாது, இந்த விஷயங்கள் இருக்கின்றது. உறவு முறைகளையும் பார்ப்பது மிகவும் முக்கியம் வாய்ந்தது. அதாவது வெளிப்புறம் ஒரு பக்கத்தில் இருக்கட்டும், ஜமாத்துக்குள்ளே உறவு முறைகளை
தூய உறவு முறைகளை எப்படி நாங்கள் பார்ப்பது என்ற விஷய திருக்குர்ஆன் எங்களுக்கு கற்றுத்தருகின்றது. 15க்கு அதிகமான உறவு முறைகள் இருக்கின்றது. அது தகாத உறவு முறைகளாக இருக்கின்றது. அது எங்களுக்கு தெரியாது. அதை நாங்கள் படிக்க வேண்டும். அதாவது சமூகத்துக்குள்ளே இருக்கின்றது. பிறகு ஒரு முஸ்லிமுக்கும் முஸ்லிம் அல்லாதவருக்கும் இடையிலுள்ள அதாவது திருமண உறவை நாங்கள் எப்படி நிலைநாட்டுவது? சில நேரில் சில அதாவது நிர்பந்தமான சூழலில் செய்யப்படக்கூடிய திருமணங்கள் இருக்கின்றது. அதற்கான திருக்குர்ஆன் என்ன வழிகாட்டுகின்றது? ஷிர்க் வைக்கக்கூடியவர்களுடன் நிக்கா நடத்த முடியுமா, முடியாதா? அதே போன்று வேதத்துடையவர்களுடன் நிக்கா நடத்த முடியுமா, முடியாதா? இந்த விஷயங்கள் எல்லாமே நாங்கள் படிக்க வேண்டும். நிறைய விடயங்கள் இருக்கின்றன. எனவே நாம் கேட்டுக்கொள்ள விரும்புவது என்னவென்றால், இப்பேற்பட்ட இந்த தர்பியத்தான இந்த சூழல்களை நாங்கள் அடிக்கடி சந்திக்க வைக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் தாலா எங்கள் அனைவருக்கும் இதற்கான நற்பாக்கியத்தை கொடுப்பானாக. எனவே ஹஸரத் கலிஃபத்துல் மஸீஹ் ஹாமிஸ் அவர்கள் உடைய அந்த வேதனையை நாம் மீண்டும் நாம் நினைவுபடுத்துகின்றேன். அதாவது குட்டிச்சோராக போகக்கூடியது வீடுகளில் ஜன்னத்தின் அதாவது தொட்டில்களாக மாற வேண்டும் என்பதை நான் என்னுடைய ஜமாத்தில் நான் வேதனையுடன் கூறிக்கொள்ளுகிறேன். எனவே இவ்வாறான ஞானங்களை நாங்கள் பெற்று அதன் படியில் அமல் செய்யும் பொழுதுதான் அல்லாஹ் தாலாவுடைய விருப்பம் அருள்கள் எங்களுக்கு கிடைக்கின்றது. அல்லாஹ் தாலா எங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்க்கையில் பரக்கத்தை ஏற்படுத்துவானாக. எங்களுடைய வருங்கால சந்ததிகளை இஸ்லாம் அஹ்மதியத்தில் நிலையாக அவர்கள் இருப்பதற்காக நற்பாக்கியத்தையும் கொடுத்தருள்வானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.